காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு கான்செப்ட் ஃபண்டமெண்டல் ரேஷியோவில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது. ஸோ இந்த ஆர்ஓஏன்றது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அது எப்படி வேல்யூவேஷன் இம்பேக்ட் அப்படின்றத ஓரளவு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வர நாளில் வருது அப்படின்றது, அப்புறம் வந்து ட்ரேடிங் ஐடியா. ஸோ இது மூணுத்தையும் பார்ப்போம். 15 minutes பார்ப்போம். நம்ம ஆர்ஓஇ இப்போ நம்ம நிறையா மூணாலே பார்த்ததுல வந்து பி ரேஷியோ பார்த்தோம், ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தோம், அப்புறம் என்டர்பிரைஸ் வேல்யூ டெபிட்டா, இதெல்லாம் ஓரளவு பார்த்துருக்கோம். அப்புறம் ப்ரைஸ் டு சேல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ரேஷியோஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ, ரிலேட்டிவ் வேல்யூ, அப்புறம் எக்ஸ்பென்சிவாக இல்லாட்டி அண்டர் வேல்யூடா, அதெல்லாம் ஓரளவு இந்த ரேஷியோஸை வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக கம்ப்யூட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்தது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது, டிசிஎஃப் அப்படின்றது இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல்னு இருக்குது, டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். அப்புறம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடல்ஸ், எஃப்சிஎஃப் மாடல். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராமினெண்ட்டாக அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவேஷன்றது ஒரு ஹார்ட். இது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ஃபேர் வேல்யூ இங்கே தான் நிற்கணும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் ஓரளவு ஒரு ஐடியா கொடுக்கும். தட் இஸ் நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கை வாங்குறோமா இல்லாட்டி ஒரு இன்எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் வாங்குறோமா. ஏன்னா நம்ம வந்து எப்படி டெக்னிக்கல் சைட்ஸும் பார்க்குறோம். ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம இந்த டெக்னிக்கல் பார்க்கச்சே இந்த ஃபண்டமெண்டலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதாவது பேசிக்லி எப்படின்னா, இல்லாட்டி டெக்னிக்கலாக நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் ரொம்ப ஹை வேல்யூவில் இருந்துன்னா ஸ்டாப் லாஸ் போடணுமா போடக்கூடாதா, எந்த லெவலுக்கு கீழே வந்ததுன்னா திருப்பி நம்ம வாங்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் கிளப்பிகிட்டே இருக்கும் வெறும் டெக்னிக்கல் பேசிஸில். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தாலும் ஓரளவு பண்ணலாம். பட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுச்சு, அதாவது ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்கல், இது மூணையும் கம்பைன் பண்ணுச்சு நம்மளுக்கு வந்து ஓவராலாக கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம முன்னாலே பார்த்த போது நிஃப்டியில் நம்ம ரொம்ப நாள் சொல்லியிருந்தோம் 23.6, 24 வந்து ஹை பியில் இருக்குது. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து இந்த குவார்டர் இபிஎஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2% க்ரோத், 3% க்ரோத் தான் இருக்கும் மேக்ஸிமம் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இபிஎஸ் க்ரோத்தே வந்து இப்போது முன்னால் வந்து 1070, 1075 அப்படின்னு சொல்லியிருந்தது போய் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப இன்னும் கூட குறைச்சலாக வரும் போல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபுல் வருஷத்துக்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி ஆல்ரெடி 1110, 1115 அப்படின்னு சொல்கிறது 2014, இப்போ 1085, 1090 அந்த மாதிரி வந்துடுது. ஸோ ஓரளவு அதை பார்த்துட்டு நம்ம திரும்பி இதுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன போது வந்து இபிஎஸ் நிஃப்டிக்கு வந்து ஒரு இப்போதுக்கு வந்து 1085 ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ போன பி வந்து 24. ஸோ 24 and 1085 இந்த ஃபுல் வருஷத்துக்கு அவ்வளோதான் இருக்குன்ற மாதிரி சில சமயம் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபுல் ஃபைனான்ஷியல் இயருக்கு அப்படின்னா எண்டிங் மார்ச் அப்போ 26,050. ஸோ தட் மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ஹை ஷுட் ஹோல்ட். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகுதுன்னா இட் பிகம் குவைட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 6 monthsக்கு அந்த லெவல் தாண்டாதுன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருதுன்னா, அப்போ இப்போ இருக்க வேல்யூலேருந்து நம்ம பார்த்தா அது வந்து 1400, 1500 பாயிண்ட்ஸ், ஒரு 5% மேக்ஸிமம் வரலாம் உங்களுக்கு. அந்த 5% மேக்ஸிமம் வந்துன்னா 6 monthsக்கு 10% இதுதான். ஸோ ஐ திங்க் த க்ரோத் வந்து குறைச்சலாக இருக்கும் போல் அங்கே தோன்றுறது. ஸோ நம்ம என்னென்னா அப்போ தான் சொல்லிட்டோம், பி வந்து கிட்டத்தட்ட நம்ம வாங்கணும்னா 22.5, 21 இந்த லெவல்ஸில் தான் நிஃப்டி பிஇ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ 22.5 and 21ல் நம்ம எடுத்துட்டோம்னா 1085 இந்த ஃபுல் இயருக்கு இன்ட்டு 22.5 அப்படின்னா 24,410. ஸோ இது ஃபுல் இயருக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ 24,410 இந்த பை மார்ச் எண்ட் 22.5ல இருந்தா. ஸோ இப்போ நம்ம 24 அஸ்யூமிங் வந்து இது கொஞ்சம் மார்க்கெட் திரும்பி இந்த லெவல்ஸ்க்கு போச்சுன்னா 24,410 வாங்கி 26,050 அப்படின்னா ஒரு 1,700, 1,500 பாயிண்ட்ஸ், 7 to 8% 6 months கிடைக்கும். 15-16% உங்களுக்கு அந்த இதில் கிடைக்கும். 21 will be a very very good area. ஸோ 21 வருதுன்றது ரொம்ப டவுட்ஃபுல். இப்போ இந்த 21 ஜூன் 4th எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் ஒரே நாள் சிங்கிள் டிப் இருந்தது. ஸோ இதுக்கு கீழே போகாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதான் 22,785. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் சொல்ல வேணாம். முன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் 23,300 இருந்தது. அங்கேருந்தா மார்க்கெட் ஒரு 2,000 பாயிண்ட் இறங்கிது. ஸோ 23,300 இருக்கலாம். ஸோ இப்போ 24,410 அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது.
ஸோ இப்போ 24,730 735 இருக்கு இல்லையா? ஸோ 24,400 410 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி நம்ம பார்க்கணுமோ அதே மாதிரி சில ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்துடுது, ரிலையன்ஸ் வந்துடுது, டிசிஎஸ் வந்துடுது. இப்போ டிசிஎஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா என்ன இந்த பி ரேஷியோ நம்ம இங்கே இதில் போடுற மாதிரி நிஃப்டிக்கு போடுற மாதிரி பி ரேஷியோ பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி டிசிஎஸ் வந்து 30 இருக்குது. இப்போ இபிஎஸ் வந்து 133 வந்திருக்கு. இப்போ ரிசல்ட் முடிஞ்ச உடனே அப்ராக்சிமேட்டாக 133 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அரௌண்ட் 4,000 rupees லெவல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 133 into 20, sorry, 133 into 30, 3990, approximately 4,000. கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கு, அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், 30.5 அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த டிசிஎஸ் வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் குறையுமா அப்படின்னா லோயஸ்ட் லெவல் இது வரைக்கும் வந்து 27.5. இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து லோயஸ்ட் லெவல் 27.5, விச் மீன்ஸ் இன்னும் ஒரு 10% டவுன் அப்படின்னா இது 3,600. ஸோ குவைட் ஹோப்ஃபுல் தட் 3,600 கீழே வராது அப்படின்னு. அதோட நம்ம பார்த்ததுல 25% மேலே ஸ்டாக்கோட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ஹை டு லோ வருது கிடையாது. லோ அது கீழே போகிறது இல்லை. 25%னா இதில் 20% 900 rupees வந்துடுது. ஸோ அப்ராக்சிமேட் 900 to 1,000 rupeesனா 4,500 3,500 கீழே போகக்கூடாது. ஸோ இந்த லெவல் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி குட் லெவல் ஃபார் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அந்த லெவல் வரைக்கும் வருமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது இப்போ 3,900. ஸோ டிசிஎஸ் வந்து 3,900 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3,900னா 133க்கு 29.3. ஸோ 29.3ன்றது இப்போ ரீசெண்டாக ரேஷியோ போனது 34 வரைக்கும் போச்சு, 34-35 வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கு இதில் பி ரேஷியோவில், விச் இஸ் அ ரீசனபிள் கரெக்ஷன். அண்ட் 3,900 வந்து தான் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் டவுன் உங்களுக்கு வந்து டிசிஎஸ். 600 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 14% 14.5% விழுந்துருது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐ திங்க் டிசிஎஸ் வில் ஹோல்ட். ஏன் டிசிஎஸ்க்கு ஏன் இந்த மாதிரி வேல்யூவேஷன்? இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் 30 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டிசிஎஸ் ஸ்டாக் வந்து டிசிஎஸ் as such இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோஸ்ட் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது என்ன? இப்போது நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருடைய பூல் பண்ணால் டோட்டலாக ஒரு கம்பெனிக்கு ஒரு ஈக்விட்டி பேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இட் குட் பி 1 crore rupees, it could be 100 crores rupees, it could be 1,000 crores equity மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்விட்டியை வச்சுன்னு எவ்வளோ இன்கம் அவளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? தட் இஸ் இப்போது நம்ம வந்து ரொம்ப க்ரூட் லாங்குவேஜில் சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒரு 100 ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். அது 100 ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 25 ரூபா நம்மளால் இப்போ மற்ற டெட்டு கிட்ட அதெல்லாம் விட்டுருக்கோம். 100 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறோம், 25 ரூபா நம்மளுக்கு வந்து இன்கம் நெட் இன்கம் வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் 25, ரைட்? ஏன்னா தட் மீன்ஸ் நம்மளால எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது, நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஸோ நம்ம வந்து 25 ரூபா நம்மளுக்கு நெட் இன்கம் வருது, நெட்டா ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 25 ரூபா வருது. நம்ம 100 ரூபா டேக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா 25% is the return on equity. This is a simple way to understand. Simple way to understand. So, if the return on equity, which in the நம்ம வந்து ஒரு கம்பெனியோட growth, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்போ வந்து ஒரு வேல்யூவேஷன் எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒரு கம்பெனிக்கு வந்து growth எவ்வளோ இருக்கும், அந்த கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன இருக்குது, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது இன்னைக்கான கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூ தெரியும் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன இபிஎஸ் 133 இஸ் டிசிஎஸோட இபிஎஸ். ஸோ இந்த இபிஎஸோட க்ரோத் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றதுக்கு தட் இஸ் ஒரு பீரியட் ஆஃப் 10 years எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் 10 yearsல டிசிஎஸோட க்ரோத் ரேட் என்ன இருக்குது அப்படின்றத தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ டிசிஎஸோட க்ரோத் ரேட் மேபி இட் மேபி 11% 12% அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்லி அப்ராக்சிமேட் இதில் எடுத்துக்கிறோம். நம்ம இதில் பார்க்கச்சே ஒரு ஐடியா காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 9%. லாஸ்ட் 10 yearsல டிசிஎஸோட ப்ராஃபிட் க்ரோத் இஸ் அரௌண்ட் 9%. ஓகே, ஸோ லாஸ்ட் 5 yearsல 8%, 3 yearsல 12%,
இப்போ வந்து TTM 8, ஸோ 8 to 9% க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரி காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் இஸ் 9% அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. ஸோ அப்ராக்சிமேட்டாக லெட்ஸ் ஒரு கால்குலேஷன் ரவுண்ட் அபவுட் கால்குலேஷனுக்கு வந்து ஒரு 10 அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. இப்போது இதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதை பாருங்க, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா 40% 10 இயர்ஸில். இப்போ தட் மீன்ஸ் வெரி ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லலாம். அதாவது எனிதிங் அபவ் 15% நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து அபவ் இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40%, 44%, 47%, 52%. எந்த கம்பெனிஸ் வந்து இதை காட்டில் பெட்டர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குன்றது பார்த்தா தெரியும். ஐ திங்க் கம்பேரபிளாக பார்க்கணும். வேறு ஏதாவது கம்பெனி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பாருங்கள், டிசிஎஸ்ல 65%. இட்ஸ் ஆல்மோஸ்ட் நில் டெட் கம்பெனி. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வேல்யூவேஷன் பெட்டராக போகிறது. இப்போது மற்ற ஸ்டாக்லாம் பாருங்கள், இன்ஃபோசிஸ் இஸ் 40. ஸோ அப்போ இன்ஃபோசிஸை காட்டிலும் டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 times ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் வேல்யூவேஷன் என்றைக்குமே கொஞ்சம் பெட்டராக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கீழே எல்லாமே பாருங்க, இண்டஸ்ட்ரி நார்ம்ஸில் எஸ்டிஎல் டெக்னாலஜிஸ் 29, விப்ரோ 17, எல்என்டி மைண்ட்ரி 31. ஸோ எதுவுமே வந்து ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிசிஎஸ் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்லி டெட் ஃப்ரீ. ஓகே, இன்ஃபோசிஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிசிஎஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டெட் ஃப்ரீ கம்பெனி. அப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா 64.28. அப்போ அது லாங் டேர்ம் க்ரோத் ரேட் அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா, இப்போது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதே மாதிரி க்ரோத் ரேட். இப்போ நம்ம சொன்ன ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தோம் போது நம்மளுக்கு வந்து டிசிஎஸ் வந்து 9% அப்படின்னு காட்டிது. ஸோ 10% எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் 10 years இட் ஹஸ் க்ரோன் அட் 10%. ஓகே, ஸோ க்ரோத் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து 10% இருக்குது. பட் அந்த 10% வந்து அந்த 10% க்ரோத் வந்து எந்த பேஸ் ஈக்விட்டி பேஸில் வருது, அப்புறம் எந்த அளவு கேபிட்டல் ஏதாவது டெட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ 10% தான் க்ரோத் ரேட் இருந்ததுன்னா நார்மலாக இவ்வளோ பெரிய வேல்யூவேஷன் கொடுக்கறதுன்றது கூடாது உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் என்ன இதுனா நம்மளுக்கு வந்து வாட் இஸ் த சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இப்போது நம்மளுக்கு வந்து கம்பெனியில் வந்து ஒரு அமௌண்ட்டை ரீட்டைன் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் என்ன ஆகும் உங்களுக்கு, இது ஏர்னிங்ஸ் வருது. இந்த ஏர்னிங்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பார்ட் ஆஃப் த அமௌண்ட் டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே, கொஞ்சம் வந்து இது ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க, ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவராலாக கம்பெனியோட நெட்வொர்த்தை ஹேக் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து டிவிடெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பே அவுட் ரேஷியோ வந்து 50%ன்னு எடுத்துக்கோங்களேன். அசூமிங் பே அவுட் ரேஷியோ இஸ் 50%. தட் மீன்ஸ் என்ன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நெட் இன்கமில் என்ன ஜென்ரேட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டில் 50% கொடுத்துட்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 50% ஆகுதுன்னா அதில் 50% கொடுத்தா 25% they are returning back. ஸோ அப்போ வந்து 75% ஆஃப் தி அமௌண்ட், தட் இஸ் 50%, மிச்சம் 25% அமௌண்ட் இஸ் பீங் ரீடைன்ட் இல்லையா. ஸோ அந்த 25% தான் இட்ஸ் சஸ்டைனபிள். ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து அவளுக்கு அமௌண்ட் கையில் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் கையில் இருக்குச்சு. இப்போது நம்ம பார்த்தோன்னா க்ரோத் ரேட் எடுத்து ROE இஸ் 50% எடுத்துக்கோங்களேன். அண்ட் தே ஆர் பேயிங் டிவிடெண்ட் பே அவுட் வந்து 50% கொடுக்குறாங்க. ஓகே, டிவிடெண்ட் இன்கம் வந்து இடத்துல 50% கொடுக்குறாங்க அப்படின்னா ROE இன்டூ இது 0.5 இன்டூ 0.5 ROE இன்டூ இந்த 0.5. ஸோ ரிட்டர்ன் ROE இஸ் ஆல்சோ 50%, பே அவுட் இஸ் ஆல்சோ 50%. ஸோ அப்போ அப்படின்னா 0.25 which is 25%. ஸோ growth rate can be as high as 25%. ஸோ தட் மீன்ஸ் அந்த அளவு கேஷ் இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்ட க்ரோ ஆகலாம். இட் குட் பி டியூ டு அக்விசிஷன். ஓகே, அப்படி இல்லாட்டி இந்த கேஷ் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து கேன் பி யூஸ் ஃபார் பைபேக்ஸ் ஆர் ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ். இப்போ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கும் ரெக்கமெண்டேஷன் கோஸ்ட்னு சொல்லலை, என்ன ஃபேக்ட்ஸோ அதை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ டிசிஎஸ் பார்த்தோன்னா 10 வருஷத்தில், அதாவது 2014லேருந்து 2024 வரைக்கும் they have given 510 rupees as dividend. அதாவது அமௌண்ட்
510 rupees cash dividend வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் நம்ம பார்த்தோம்னா 10 years பேக் கிட்டத்தட்ட 1100 அது மாதிரி ட்ரேட் ஆயிருக்கு. 10 years பேக் 2014ல அப்ராக்சிமேட்லி 1100, 1070, 1080, 1100 அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ நீங்கள் பாருங்க, அன்றைக்கு வாங்கின இந்த இடத்துல ஸ்டாக் வாங்கியிருந்தா 510 ரூபாய் ஒரு பீரியட் ஆஃப் 10 years கிடைச்சிருது. ஓகே, ஸோ அப்போ அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு அந்த ப்ரெசென்ட் வேல்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட் வேல்யூ வந்து இதுக்கு வந்து ஒரு 8% என்பிவி போட்டோம்னா 10 years ஒரு பீரியட் ஆஃப், ஸோ 5 yearsக்கு எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வந்து ப்ராபப்ளி வி கேன் டிவைடட் பை 1.5 அந்த மாதிரி போட்டுக்கலாமே. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதெல்லாம் 300 rupees. ஸோ 300 rupees கழிச்சிடலாம். இப்போ வந்து 1100 300 கழிச்சுட்டா 800 வச்சுக்கோங்களேன். இப்போ 800 rupees has grown to 4000 in 5 years. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து கேபிட்டல் டிடக்ட் பண்ணிடுறோம். அப்போ எவ்வளோ ஆகுது உங்களுக்கு? 5 times ஆகுது. அப்போ இந்த growth rate வந்து அப்ராக்சிமேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 18% இருக்கும். தட் இஸ் இன்க்ளூடிங் த டிவிடெண்ட். ஏன்னா டிவிடெண்ட் வந்து கேபிட்டல் டிடக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்த்தோம்னா 18% வந்துருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 9% ப்ராஃபிட் க்ரோத் ஹஸ் கம் அவுட் டு 18%. எப்படி வந்தது? மெயின்லி பிகாஸ் ஆஃப் த டிவிடெண்ட்ஸ். மெயின்லி பிகாஸ் இந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு குறைச்சுட்டே வந்துடும். அதனால தான் ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்குக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் இருந்தாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அமௌண்ட் வந்து குறைச்சுட்டே வருது. அதனால ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது வந்து நம்மள வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம பார்த்துட்டே வரும். இப்போ கோல் இந்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அமௌண்ட்டில் இப்போ நம்ம வந்து கோல் இந்தியாவை நம்ம சொல்கிறோம். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ஸோ ஓகே, நான் இப்போ என்னென்னா இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நன்னாகி இருந்து அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நன்னா இருக்கச்சே இன்ட்டு பே அவுட் ரேஷியோ போச்சு சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் 25 இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம பார்த்தது 25. ஸோ வேல்யூவேஷன் கொடுக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் மாதிரி 63 64 போட்டுருந்தது. தட் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி 0.64 into 0.5, ஸோ 30. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வந்து நம்மளுக்கு எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து 50 நம்ம வந்து 25% நம்ம போட்டோம் இல்லையா. இந்த பே அவுட் ரேஷியோ கேன் கீப். இப்போ நம்ம ஒன்று சொன்ன மாதிரி இப்போ எது நீங்கள் அதனால டிசிஎஸ் பார்த்தோன்னா ஒரு 3 years 4 yearsக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 70 rupees 80 rupees இன் அடிஷன் டு த நார்மல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 50 rupees கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா ஒரு 70 rupees 80 rupees ஸ்பெஷல் டிவிடெண்ட். இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் எவ்ரி 4 years or 5 years ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட், இன்ட்ரீம் டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் டிவிடெண்ட் க்ரோத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 to 15% டிவிடெண்ட் க்ரோத் வந்து டிசிஎஸ்ல ஒரு பீரியட் ஆஃப் 10 years இருந்திருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ், தட் இஸ் க்ரோத் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மெயின் காரணம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெட்டராக அண்ட் பே அவுட் ரேஷியோவும் பெட்டராக உங்களுக்கு சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு. அப்போ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் இஃப் இட் க்ரீப்ஸ் இன்க்ரீஸிங் நம்ம டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல்னு போட்டோம். அப்போ அந்த டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலில் இன்னைக்கு வந்து நீங்கள் டிசிஎஸ் வந்து 13.5 பதில் 17-18% அப்படின்னு போட்டோன்னா ரொம்ப ஃபேர் வேல்யூட் அப்படின்னு காட்டும் உங்களுக்கு இதில் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலில். அதே மாதிரி இப்போ வந்து க்ரோத் ரேட் நம்ம பார்த்தோம்னா டிசிஎஸோட க்ரோத் ரேட் நார்மலாக வந்து ஹிஸ்டாரிக்கலாக இப்போ 9% 10% போட்டிருக்காங்க இல்லையா. இந்த 10% நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்க வேல்யூவேஷனில் 50% தான் ரைட் ஃபேர் வேல்யூன்னு காட்டும். தட் இஸ் இப்போ 4000 rupees இருந்தால் டிசிஎஸோட ஃபேர் வேல்யூ 2000 ரூபான்னு காட்டும். பட் வேறஸ் இந்த ஸ்டாக் இதோட க்ரோத் ரேட் நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி பார்த்தோன்னா இன்க்ளூடிங் தி டிவிடெண்ட் இட் ஹஸ் க்ரோன் அட் 18%. ஸோ நம்ம வந்து 18% வந்து என்ன ஆஃப்டர் டிவிடெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இவன் வந்து சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் 10% ஆல்சோ. ஓகே, ஸோ த க்ரோத் ரேட் வந்து 9% இருந்தாலும் த ஸ்டாக் ஹஸ் க்ரோன் அட் 18%. காரணம் என்னன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இப்போ நம்மளுக்கு ரிசீவ் பண்ணுறது வந்து க்ரோத் ரேட் என்ன இருக்குன்றதை காட்டணும், ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் வந்து இந்த அளவு ஆகுமா அப்படின்றதுக்கு ஒரே மெயின் வந்து சஸ்டைனபிள் க்ரோத் ரேட்னா எவ்வளோ அவங்க அமௌண்ட் ரீட்டர்ன் பண்ணிக்கிறாங்க தட் இன்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அப்போ அப்படி பார்க்கச்சே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இவ்வளோ இருக்கச்சே
30% growth இருக்கும் அப்படின்னா 30 PE கொடுக்கறதுல ஆச்சரியம் கிடையாது. அதுக்கு தான் சொல்ல. ஸோ IPE நம்ம சொல்கிறோம், பட் IPE வந்து ரிலேட்டிவ் டு த ROEன்னு பார்க்கணும். ஸோ ஹை ROEனா உங்களுக்கு ஹையர் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வரும். ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஜாஸ்தி ஆக ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஜாஸ்தி ஆகிற சமயத்தில் உங்களுக்கு ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோவும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போதுக்கு வந்து TCS வந்து 30 போகிறது, க்ரோத் ரேட் ஆனால் 10னா 3 times நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தா வந்து தவறாக தெரியும். பட் க்ரோத் ரேட் வந்து 10% தான் இருக்குது. பட் அவங்க கொடுத்துருக்க வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட், இந்த டிவிடெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் இவ்வளோ இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் என்ன க்ரோத் ரேட் ஆகுதோ அதை காட்டிலும் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் க்ரோத் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் டபுள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தான் ஃபேக்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போது இன்னொரு என்னென்னா, இப்போ இந்த இவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குச்சு, நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் கொடுக்கறத தவிர மிச்சம் கேஷ் ஸ்டில் தேர். எதனால வந்து 25% பாசிபிள் அப்படின்னா 25% க்ரோத் ஆகணும்னு அவசியம் கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஆர் ப்ராஃபிட். என்ன ஆகலாம் உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஷேர் த அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை குறைக்கலாம், தட் இஸ் பைபேக். அப்போ பண்ணச்சே என்னாங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸோட பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ குறைக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா எதர் உங்களுக்கு வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைபேக் ரொம்ப பண்ணுறதில்லை. சம் பீப்புள் மே டூ பைபேக், சம் பீப்புள் மே டூ இன் ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து பைபேக் பண்ணனா உங்களுக்கு வந்து ஈக்விட்டியோட இது குறைஞ்சிடும். அப்போ EPS தூக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைய உங்களுக்கு வந்து அது ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் ஜாஸ்தி கொடுக்க உங்களுக்கு இப்போ இருக்க வேல்யூ கார்டில் வந்து இந்த வேல்யூ வந்து சப்ரஸ் பண்ணி தானே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ வரும். இப்போ நான் வந்து இப்போ பார்த்தோன்னா 1.25% டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு TCSல. பட் TCSல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இதில் நீங்கள் 10 years பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 510 rupees ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ 510 rupeesன்றது வந்து 1000 rupees and 4000 rupees வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து 2500 rupees வந்துருந்துன்னா ஸோ கிட்டத்தட்ட 2% டிவிடெண்ட் ஈல்ட் வந்த மாதிரி இருந்திருக்குல்ல. ஸோ இந்த டிவிடெண்ட் ஈல்டுன்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் டிவிடெண்ட் மூலமாகவோ இல்லை பைபேக் மூலமாக வச்சே உங்களுக்கு வந்து EPS இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஷேர்ஸ் குறைஞ்சிடும். அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகலாம். அதுதான் மார்க்கெட் இப்போ ஃபேக்டர் பண்ணி இவ்வளோ பெரிய PE ரேஷியோ கொடுக்குறது. ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த டாப் ஸ்டாக்ஸில் இப்போ HCL Tech, விப்ரோ, இன்ஃபோசிஸ், TCS இது எல்லாத்துலேயுமே வந்து TCSோட ஹையர் வேல்யூ கொடுக்கறதுக்கு காரணமே அதோட ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி இஸ் மச் மோர். ஓகே, ஸோ நம்ம வந்து குளோபல் பியர் கம்பேரிசன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எடுத்துக்கணும் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்களேன். மைக்ரோசாஃப்ட் இந்த வருஷம் 21% க்ரோத் ஆயிருக்கும். பட் நம்ம பார்த்தோம்னா ஓவர் a period of time it might have grown at say 10-11% லாங்கர் டேர்ம். ஏன்னா லாங்கர் டேர்ம் தான் நம்ம பார்க்கணும். ஒரு 1 year வந்து கேன் ஆல்வேஸ் பி மச் கிரேட்டர் இன்க்ரீஸ். பட் நீங்கள் அதில் பார்க்கச்ச கூட 10% 11% வச்சு அதோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து எங்கேயோ இருக்கும். தட் இஸ் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் எங்கேயோ இருக்கும். ஸோ இட் மே பி 2 times or 3 times மோர் தென் தி நார்மல் ப்ராஃபிட் க்ரோத். ஸோ தட் இஸ் தி ஃபேக்ட். ஸோ நம்ம வந்து 6% 7% ஒரு ஸ்டாக் க்ரோ ஆகுதுன்னா இப்போ ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகுதுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் கேன் பி ஸ்டில் 12-13%. ஸோ இப்போ நம்ம இதில் அதனால தான் இப்போ ரீசெண்டாக TCSல போச்சு ஹை வந்து 34 வரைக்கும் போச்சு. இப்போது ரீசெண்டாக இப்போ போச்சு 34 வரைக்கும் போச்சு. அதுக்கு மெயின் காரணம் வந்து பே அவுட் ரேஷியோ. ஸோ பே அவுட் ரேஷியோ வந்து TCSல பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. பாருங்க, பே அவுட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் டிவிடெண்ட் இயர். இந்த 78% பாருங்க 2015, ஓகே 2020 இதெல்லாம் ஸ்பெஷல் இயர். அப்புறம் 2020க்கு அப்புறம் 2023ல 100%. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிவிடெண்ட் இயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 58% வந்தது டிவிடெண்ட் பே அவுட் வந்து 2024 மார்ச்சில் 58. ROC பார்த்தோன்னா 0.65. ஈவன் டிவிடெண்ட் இது பார்த்தோங்கன்னா 0.52. ஸோ 0.58 into 0.52 இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எ growth rate. 0.58 into 0.52
the sustainable growth rate வரதுக்கு chances are there. ஏன்னா இவ்வளோ amount is being retained. Oh, sorry, 0.52 is the 0.58 is the dividend payout ratio இல்லையா? So அதனால வந்து sorry 0.52 is the dividend payout. Sorry, the return on equity is 52. So 0.458 is the dividend payout. So 0.42. So 0.42 into 0.52 is the sustainable growth rate. So இது கண்டிப்பா இந்த இடத்துல 0.22. So 0.22. ஆனா இப்போ ROC நம்ம பார்த்தபோது 0.63 காட்டுது. So இது இடத்துல நம்ம 0.63 the return on capital employed. அது எடுத்துட்டோம்னா 0.63 into 0.42 26.5. So sustainable growth rate is 26.5. Even if it is 22%, 26.5 22%, about 20% எடுத்தனாலே DCF value போடுச்சே. So it will show a much greater increase. So sustainable growth rate I would say is something like 21-22%. But the 20% நம்ம plug பண்ணாலே ஒரு 10 yearsக்கு sustainable ஏன்னா the sustainable growth rate வந்து EPS growth தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக்கோட பொட்டென்ஷியல் டு க்ரோ இஸ் சம்திங் லைக் இப்போ நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் க்ரோத் இஸ் 13.5 பட் 4.5% டிவிடெண்ட் ஃபார்மில் கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 18% க்ரோத் ரேட் ஃபார் 9% க்ரோத். ஓகே, ஸோ இப்போ இனிமேல் 6-7% க்ரோத் வந்ததுனாலும் இபிஎஸ் க்ரோத்னாலும் 14-15% இஸ் அ பாசிபிள். ஏன்னா 2% டிவிடெண்ட் ஈல்டில் கிடைச்சிடும். ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 13-14% டெஃபினட்டாக வந்து டிசிஎஸில் கிடைக்கக்கூடிய சான்ஸ். லார்ஜ் கேப் ஸ்டாக்ல ரிஸ்க் குறைச்சலாக இருக்க ஸ்டாக்ல எஃப்டிக்கு பதிலாக நீங்கள் போடுறதுல டெஃபினட்டாக வந்து இட் வில் க்ரோ. ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எஸ், பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் இருக்க பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பார்க்க முடியாது. காரணம் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா டிசிஎஸ்ஏ இப்போ பாருங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ் 15% CAGR, லாஸ்ட் 1 இயர்ல 18% CAGR. ஒன்லி லாஸ்ட் 3 இயர்ஸ் இட் ஹஸ் நாட் பர்ஃபார்ம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இது இப்போ இந்த 3 இயர்ஸ்ல கூட நம்ம இந்த 4% எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 4% நம்ம வந்து ஈவன் இஃப் யூ டேக் ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ் பாருங்க, 2023ல 100% ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஸோ தட் இஸ் யூ வுட் ஹவ் காட் சம்திங் லைக் 100 rupees. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸை பார்த்தீங்கன்னா 100, 141, 200 rupees யூ வுட் ஹவ் காட். ஸோ 200 rupeesனா ஸோ அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு இல்லையா? ஸோ 3 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 200 rupees நம்ம வந்து குறைச்சோம்னாலே அப்போ வந்து கிட்டத்தட்ட 2,500-3,000 rupees அந்த மாதிரிலாம் ட்ரேட் ஆயிடுது இல்லையா? ஸோ 7%, ஸோ 2.5% அப்ராக்சிமேட்டாக வந்து 2-2.5% இதுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இது 4% நம்ம சொல்றது இன்க்ளூடிங் டிவிடெண்ட் எடுத்தீங்கன்னா 6.5-7% இருக்கும். 6.5-7% இது இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா ஜாஸ்தி தான் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தாலும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் இதுவாக இருந்திருக்கு. காரணம் வந்து 2022ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாக்டாக நம்ம வந்து ஸ்பீக்கிங் அண்ட் 2024 அக்டோபர் நவம்பர் 2021ல வேல்யூவேஷன் வாஸ் அட் இட்ஸ் பீக். 2021ல பாருங்க டிசிஎஸ் ஓகே இதிலே பார்த்துடலாம். பாருங்க 2021 approximately it was around 35. okay, so இப்போ 35 இப்போ வந்து 30. ஸோ கொஞ்சம் முன்னாடி இப்போ 4,500 லெவல்ஸ் வந்து இங்கேன்னு ஒரு 10% 12%, அப்போ வந்து இன்னும் 3% ஆட் ஆயிருக்கும். 4 + 3 7% வந்துருக்கும். 7 + டிவிடெண்டோட சேர்த்துனா 10% வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அட் சம் ஸ்டேஜ் தட் ஈவன் இஃப் த ஸ்டாக் இஸ் கோயிங் டு க்ரோ அட் இப்போ நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸை பார்த்தோம்னா க்ரோத் வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் 12% இருக்கு. ஓகே, காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் இஸ் 12%. பட் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் வந்து அது காரணம் வந்து வேல்யூவேஷன் முன்னால் அப்போ வந்து கிட்டத்தட்ட 34-35 இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து அன்ரீசனபிள் வேல்யூவேஷன்றதுக்கு ஒரே காரணம் வந்து அப்போ இருக்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது பண்ணச்சே இட் வாஸ் மச் மோர் தென் வாட் இட் ஷுட் பி. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து சொல்லலாம் 20-22% க்ரோத் ரேட் இருக்கிற சமயத்தில்
இந்த ஸ்டாக் ப்ரைஸோட growth இவ்வளோ இருக்குதுன்றது டெஃபினட்டாக வந்து அக்செப்டபிள் லெவல்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து growth ரேட்டுன்னு எடுக்கச்சே 9% 10% எடுக்கிறதா இல்லை 20% எடுக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நம்ம வந்து 9% வேண்டாமல் 20% கூட ஈவன் கன்சர்வேட்டிவ் பேசிஸில் 15-16% எடுத்தால் கூட இப்போ இருக்க ப்ரைஸ் மைனஸ் ஒரு 200-300 rupees 337 வில் பி வெரி சப்போர்ட்டிவ். இப்போ அதே வந்து இப்போ நம்ம வந்து ரிலையன்ஸை பற்றிலாம் பேசணும். பட் இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலேயே இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுனால மேபி நெக்ஸ்ட் செஷன், அதாவது வர செஷனில் வி வில் டாக் அபவுட் தட். ஓகே, ஸோ இதில் இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ், இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வரப்போகிற இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சீனரியோ. ஏன்னா மீட்டிங்ஸ் நடக்கிறது, இன்னைக்கு ECB மீட்டிங் நடந்திருக்கு, அதே மாதிரி ஃபெட் மீட்டிங்ஸ், அது மாதிரி வேர்ல்டு வைடு வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட், ஏன்னா தட் வில் பி சப்போர்ட். ஏன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ் கூட உழருது, பட் US மார்க்கெட் அப்பில் தான் இருக்குது. செகண்ட் திங் இஸ் கார்பரேட் ரிசல்ட்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு. இப்போ கார்பரேட் ரிசல்ட்ஸ் இன்னும் பெரிய ரிசல்ட்ஸ்லாம் வரணும், லைக் HDFC பேங்க், ICICI அதெல்லாம் வரணும். இப்போ ஏற்கனவே மெயின் நாள் வந்து ரிலையன்ஸ் வந்துடுது, TCS வந்துடுது, ஆக்சிஸ் பேங்க் வந்துடுது, இது மாதிரி இம்பார்ட்டன்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக இந்த 1 week 10 daysல பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளே மேஜர் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ தெரிய வரும் நம்மளுக்கு வந்து எந்த அளவு ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னு. இந்த ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் போராக இருக்கும் தான் ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ கார்பரேட் ரிசல்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வாட்ச். November 6 US எலெக்ஷன். ஸோ இது வந்து இதுன்னு சொல்ல, பட் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இது. இட் குட் பி டெம்பரரி. ஓகே, அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான், ஏன்னா இன்னும் தெரியல என்ன அளவு இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட், ஏன்னா ஒரு காம் பிஃபோர் ஸ்டாம் மாதிரி இருக்குது இப்போத்துக்கு. பட் திஸ் இஸ் ஆல்சோ an இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய, டெம்பரரியாக இருக்கலாம், பர்மனெண்ட்டாக இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கார்பரேட் ரிசல்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இன்ட்ரெஸ்ட் ரேட், தீஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் திங். அதாவது 1 I would say 2 இது ப்ரியாரிட்டி வைஸ், இது 3, இது 4. ஸோ இந்த 4 இது வந்து ஒரு மாதிரி நம்ம எதனாலனா இப்போ வந்து இதனால நம்ம சக்குன்னு ஒரு PE ரேஷியோ ஃபாஸ்ட்டாக குறையிறது. நிஃப்டி 21 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி 23,300 23 ஒரு இங்கே 1,200 1,300 பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் வாங்கலாம், அந்த இடத்துல வாங்கலாம். ஸோ 23 அந்த இடத்துல தான் உங்களுக்கு லாங் டேர்ம் வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் 3,000 பாயிண்ட்ஸ் விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிஃப்டியில் நிஃப்டியோட இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18,300 to 15,150. ஸோ ஒரு 3,200 பாயிண்ட்ஸ். 23,000 to 21,200 2,000 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 2,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ 24,200. ஸோ 24,200 இப்போ முன்னால் பார்த்தபோது 1,800 2,000 பாயிண்ட்ஸ் ஜென்ரலாக விழும். ரொம்ப பெரிய கரெக்ஷன் இருந்தால் 3,000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பாயிண்ட் வைஸ் நம்ம சொல்கிறேன், பர்சன்டேஜ் வைஸ் சொல்ல. ஸோ பாயிண்ட் வைஸ் பண்ணால் 2,000 பாயிண்ட்ஸ் 24,200 கேன் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அதுக்கப்புறம் போச்சுன்னா ப்ராப்ளி 23,300. ஐ திங்க் அது கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 லெவலும் பிகம்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் வாங்கிறதுக்கு. ஸோ இது தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங். அதனால வந்து ஒரு ஸ்பைக் டவுன் நம்மளுக்கு வந்து PE ரேஷியோவில் ஒரு ஸ்பைக் டவுன் கிடச்சிதுன்னா அப்போ கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம மனத்தை வச்சுக்கணும். வர ரிசல்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்த போதே இதுக்கு முன்னால் இந்த போன குவார்டர் வரைக்கும் இந்த TTMS 102 ஆல்சோ. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் இது வந்ததுக்கப்புறம் TTMS become 100. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து 2 rupees முன்னால் வந்து 102 போன போது 3,200 வரைக்கும் போச்சு இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 31 போச்சு பீக். ஸோ 31 போச்சு. ஓகே, இப்போ அதே 31 போச்சுன்னா இது வந்து இப்போதுக்கு 3,100 தாண்டாதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த அளவு டாப் போகும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2,600 to 3,100. ஸோ அதே நம்ம வந்து இப்போ சார்ட்டில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு டெவலப் இது கூட வராது. ஸோ 3,000. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோம்னா லென்ஸ். ஓகே, 3 years ப்ரைஸ் ரேஷியோ பாருங்களேன். இப்போது இங்கேருந்து கால்மி 3,000. ஸோ இது வந்து TCS. ஸோ ரிலையன்ஸ்
இப்போ ரிலையன்ஸ் வந்து இப்போ இந்த பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துருது இல்லையா? இப்போ இந்த ஹை இது பாருங்கள், இந்த இடம் this is 2556, that was a close. So 2556 2600 எடுத்துக்கலாம். 26 ஏன்னா இப்போ இந்த லெவல் பிரேக் ஆயிருக்கு. இது வந்து 2814. ஸோ 2814 பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் கம் டவுன், இட் லைக்லி டு கம் டு 26. இப்போ இதுமே மேலே போகணும் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் இந்த பாயிண்ட்டை காட்டிலும் இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, 2982 or 3000. ஸோ 3000 லெவல். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2948. ஸோ 2950 எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி there is a chance that we could be between 26 to 2950 or 3000 அதுக்குள்ளே ட்ரேட் ஆகும். ஸோ about 26 வாங்கினா கூட 300 rupees நம்மளுக்கு கிடைச்சா கூட ஸ்டில் 14 to 15% நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஐ திங்க் 26 வாங்குறதும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே இந்த 2450, ஏன்னா 2450 வந்ததுன்னா நம்ம முன்னால் சொல்லியிருக்கோம் ஸ்டாக்ஸ் வந்து 23.5% ஃபால் வந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றது நம்ம முன்னால் நிறைய ஸ்டாக்ஸ் காட்டியிருக்கோம். அந்த இடத்துல வேல்யூ பையிங் வரும் அப்படின்னு. ரிலையன்ஸ் வந்து 3220 போச்சு, இன்ட்டு 0.765 பண்ணிக்கோங்களேன், அது 23.5% கோஸ்டும். this is 2465. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2600 2465 இந்த ரெண்டு லெவலுமே ஆர் குட் லெவல் டு கோ ஃபார் எ பை ஃபார் எ மூவ் டுவர்ட்ஸ் 2900 to 3000. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து டிசிஎஸ் ஸ்டாக் வந்து மேபி 3900 பார்க்கலாம். investing.com பார்க்கலாம். ஓகே, இப்போ டிசிஎஸ் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த this will be 39. ஏன்னா this is going to be a very important point 36. ஸோ அதுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேஸை நிற்கணும் அப்படின்னா 39. ஸோ 39 will be a very important support as far as TCS. இந்த 39ல இருக்கிறது வந்து திரும்பி மேலே போச்சுன்னா இப்போ டிசிஎஸ் வந்து 133 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் ஈவன் 2 rupees 3 rupees ஆட் பண்ணித்தனா கூட this will go to 138. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ஹை வந்து 34 or 35. ஓகே, 34 to 35 PE. இது வரத்துக்கு சான்ஸ் பிகாஸ் இப்போ பார்த்த வரைக்கும் இது வந்து ஜாஸ்தி தான் இருக்குது. தட் இஸ் க்ரோத் ரேட் பார்த்தோன்னா 22 to 25% க்ரோத் ரேட் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூ வந்து ஒரு 250 rupees ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ க்ரோத் ரேட் போட்டு இந்த 250 rupees ஆட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ரேஷியோவில் பார்த்தோன்னா ப்ராபபிளி இது 34-35 திரும்பி வரலாம் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அப்படின்னா 138 into 35 எடுத்துட்டோன்னா 4800. ஸோ இப்போத்துக்கு வந்து அனலிஸ்டோட 1 year டார்கெட் ஆவரேஜஸ் 4800. ஸோ இந்த 4800 நம்ம 3900 வாங்கினோன்னா so it will give a 900 rupees. Okay, so 900 by 3900 23%. so இந்த இடத்துலேருந்து டிசிஎஸ்ல 23% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த குள்ள டிவிடெண்ட். ஸோ கண்டிப்பாக we may get something like 25% total by buying TCS at 39, Reliance at 26 and 2450. ஸோ இது ரெண்டுமே இப்போதைக்கு இறங்கி வந்திருக்க ஸ்டாக்ல இது. இப்போ நம்ம ஓவரால் நிஃப்டியை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. Some problems is there. investing.com போய்ப்போம்.
ஸோ investing.com அதில் லைவ் சார்ட்ஸ் போகலாம். ஓகே, சாரி கொஞ்சம் ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வில் கெட் தட் நவ். So black screen course I was doing it. Okay, daily chart. So daily chartல நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அசூமிங் இது வந்து this is going to be important low அப்படின்னா 23,893 இம்பார்ட்டன்ட் லோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடம் பிரேக் ஆச்சு அப்படின்னா chances that it can go up to 24,410 அதான் சொன்னோம் 20,472 இதுதான் ஆர் இந்த க்ளோஸ் ஆஃப் 24,347 ஸோ அங்கே தான் நம்ம சொன்னோம் 24,400 இந்த மாதிரி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 24,400. இப்போ அதுலேயே கூட நம்ம வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஷ் சப்போஸ் இங்கே வந்து வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஐக்கும் இந்த லோவும் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டவுன் வருதுன்னு வச்சுக்கோங்க, which is 24,400 415 வருது. ஐ திங்க் தட் வில் பி a very reasonable level. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே தான் வந்து ப்ராபப்ளி we will see Reliance at 2,600, TCS at that level. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிஃப்டியாக வாங்குறதாவது வாங்கலாம். ஏன்னா இப்போத்துக்கு கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத்தில் பார்க்கச்சே டிசிஎஸ் அண்ட் ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் தெரியுது நிஃப்டியை கம்பேர் பண்ணச்சு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நம்ம லோ லெவலில் வாங்கிட்டு ஹை லெவலில் விற்கிறது டெஃபினெட்லி வில் கிவ் எ குட் வேல்யூ. அப்போ அது வேல்யூ கொடுத்தது தான் கண்டிப்பாக நிஃப்டியும் வேல்யூ கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நிஃப்டி அட் அரௌண்ட் 24,400 இப்போத்துக்கு வந்து க்ளோஸ் டு தட் லெவல். அந்த இடத்துல லுக்ஸ் டு பி a good support. ஏன்னா அது வந்து this will also come closer to this particular level 24,347 350 அந்த லெவல்ஸ்க்கு வரும். ஸோ இப்போதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் 24,278. ஓகே, இந்த 24,278 இந்த க்ளோஸ் இருந்தது. ஸோ 24,278 க்ளோஸ் வந்து இது பிரேக் பண்ணலை, ரைட். 24,234 தான். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் I don't think so we are going to இப்போத்துக்கு வந்து வரும்னு தோணல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணித்தினால் 24,800. ஸோ 24,400 கிட்டத்தட்ட சொன்னல 24,350 24,350 வந்துட்டு அதுக்கப்புறம் 24,800 பிரேக் ஆச்சுன்னா அப்போது இந்த கரெக்ஷன்லாம் ஓவர் ஆகிடுது. ஸோ மூமெண்டம் பில்டப் ஆகுது, இனிமேல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகும். பிளைண்டாக வாங்கினா 24,350 400 இந்த மாதிரி வேணா கிட்டத்தட்ட ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் இறங்கின மாதிரி இருக்கும். 9% கிட்டத்தட்ட இறங்கின மாதிரி இருக்கும். வெரி ரீசனபிள் லெவல் டு கோ ஃபார் எ லாங் as far as Nifty is concerned. Same thing as far as Bank Nifty also is concerned. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நம்ம வந்து வரவாரங்கள் திரும்பி இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வேல்யூவேஷன்ஸ் இதை பற்றியும் நம்ம வந்து பேசலாம். ஃபர்தராக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
ஸோ இன்னைக்கு கேள்விகள் என்னன்னு தெரியுது. நாளைக்கு கேள்விகள் இருந்தால் நாளைக்கு கூட கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு வெபினார் கலந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.